இல்லை வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது அண்ணன் எஸ்பிபி அவர்கள்கிட்ட நிறைய எனக்கு பாசம் உண்டு. அவருடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, நாங்கள் ட்ராவல் பண்ண இசை நிகழ்ச்சிகளுக்கும் வெளிநாடுகள் எல்லாருக்கும் அதில் வந்து அப்பப்போ என்னுடைய பசங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு அண்ணங்கிட்ட ஷேர் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி படம் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இன்னொரு பையன் வந்து சிங்கராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னா, டேய் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடந்தால் நம்ம தான் கடவுள். நமக்கு எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ணி அவங்க ஸ்ட்ரென்த் இதில் இருக்க அதில் வந்து கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணு. ஏன்னா வந்து அது எப்படி போகும்ன்றது ஒரு எடுத்துக்காட்டாக என்னை எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு வாட்டி. அதாவது சரண் தம்பி இருக்கும்போது அவர் இன்வெஸ்ட் பண்ண படங்களுக்கு சரியான அவர் பாடி சம்பாதிச்சு அவர் அங்கே செலவு பண்ணி அது வந்து வேறு ரூபத்தில் இன்ட்ரெஸ்ட் ரூபத்தில் கட்டினதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் நீ போயிடாதப்பா. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக ஒரு 40-45 வருஷம் ட்ராவல். இது வந்து நீ பாடினாதான் உனக்கு அந்த 1000மோ 2000மோ. கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருக்குது, என் பையன் 2 லைன் பாடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்காத ஒரு தொழில் தான் சிங்கிங். நீ மட்டும்தான் பண்ணக்கூடிய ஜாப்பு. அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் மிக வேல்யூபிள் காசு ஏதாவது இருந்தால் பாடகருடைய காசு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை இங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறமும் வீட்டில் அவங்களுடைய ஆசைகள் தீர்க்கிறதுக்கு ஒரு தந்தையாக அது தவிர்க்க முடியாத பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்பி ஒரு நேரத்துக்காக பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பு தம்பி பித்தாக் அவர்களும் என் பையன் துருவன் அப்புறம் சுரேஷ் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஷூட்டிங் போகும்போது நான் போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ராஜேஷ் தம்பி அவர்கள் கிடைச்சார். இது எல்லாமே நடந்தது. இது எல்லாத்தையும் மீறி கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு உங்கள் இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு இதுக்கு நடுவில் இடையில் எவ்வளவோ சிரமங்கள் எல்லாமே தாண்டி இன்றைக்கி வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல வழி ஒன்று கொடுத்துருக்காரு. அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு ஒரு வழிகள் கிடைத்தது. ஸோ ஹீரோயின் பையன் வந்து வெளிநாடு போயிருக்காங்க. யார் இல்லைன்னாலும் நானும் என்னுடைய பழப்பு தேடி நானும் அடுத்த 2-3 நாளில் நானும் ஊருக்கு கிளம்பணும். அதனால் பத்திரிகை மூலமாக ஒரு நியூஸு எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. அது 1000 கோடி படமாக இருக்கட்டும், 500 கோடி படமாக இருக்கட்டும், 50 லட்சம் படமாக இருக்கட்டும், எல்லோத்துக்கும் ஒரு கடவுளாக இருக்கிறது மீடியா. இந்த மீடியா மூலமாக என்னுடைய பையனுக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். தயவுசெய்து இதுக்கு தேவையான சப்போர்ட்டு நீங்கள் கொடுக்கறது தான் எனக்கு பெரிய பலமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் மீறி மீடியா. 1000 மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியில் இன்னிசை நீயே, தாய்மை எனக்கு தந்தவர் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே, இந்த உறவு இந்த பந்தம் என்றும் வேண்டும் என்னுயிரே. இது பாடி மீடியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். வாரிசு சினிமாவில் வர்றதுக்கு எஸ்பிபி சாரும் ரொம்ப யோசிங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் வந்து பையனை உடனே இது பண்ணல. ஏன் சினிமாவுக்கு கொண்டு வரதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? சினிமா ரிஸ்கான தொழிலா? அது உண்மையாக சொல்ல ஒரு சென்டிமெண்ட்டாக நினைக்கிறேன். நான் கேவி மகாதேவன் சார்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா MS விஸ்வநாதன் அவர்கள் எல்லாரும் ஃபேமிலியில் எல்லாருமே தயாரிப்பாளராக இருந்தாங்க. பெரிய சக்ஸஸ்ன்றது அவங்க பார்க்கல. அது என்னமோ தெரியல. பட் அது மாறி ஏதாவது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் என் மூலமாக. சார் இது வந்து ஒரு பாட்டுக்கு 10,000 20,000 அந்த காலத்தில் 2,000 வாங்கிட்டு நம்ம உசுறு கொடுத்து பாடிட்டு சம்பாதிச்ச காசு டக்குன்னு எடுத்து ஒரு 4,000 4 கோடி 5 கோடி எடுத்து
என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நான் நிறைய பேர் கேட்பாங்க ஃபாரினர்ஸு, சார் நீங்கள் ஒரு படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் காசு வைக்கிறேன்னு. அது போச்சுன்னா நட்பே போயிடும். அது அது தேவையில்லாத விஷயம் எனக்கு. நான் என்னுடைய பாட்டு எனக்கு இருக்கிற சக்திக்கு எங்கே போகணுமோ அது வரைக்கும் போகிறது தான் சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன் நான் பெரியவங்களெல்லாம் பார்த்து. இது வந்து பெரிய மார்க்கெட் சார். இது வந்து யாருக்கு என்னென்ன அமைஞ்சிருக்குமோ அது நோக்கி போகிறவங்க போகிறாங்க. என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரிஞ்சு நான் போயிட்டுருக்கேன். அதுதான். தாடி வச்சா எப்படி இருக்கும்? வச்சு பார்க்கணுன்னா ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க, வளர்த்து காட்டுறேன். இந்த படத்தில் ஆக்சுவலி அவர் டைரக்டர் டான்ஸ் எனக்கு கேரக்டர் கொடுக்கல சார். அதுக்கப்புறமா இது நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் யோசித்து கூப்பிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் வருவேன் படத்தில். இல்லை, ஹீரோவே உங்களை மாதிரியே இருக்கு. ஹீரோ வந்து உங்கள் பையன் இருக்கார்ல, பையனா? உங்கள் பையன் அப்படியே உங்கள் டிட்டோ. நீங்கள் தாடி வைக்கலாமா? தாடி வச்ச தேங்க்யூ மாதிரி தேங்க்யூ. இருக்கு. அதே அதான் சொன்னேன். அப்படி கேட்டீங்க. நீங்கள் ஃபீல் ஸோ பண்ணி என்ன அவளுக்கு கூட பார்க்கலாம். தேங்க்யூ. காப்பி ரைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக வருது. ராஜா சார்லேருந்து எல்லாரும் வந்து காப்பி ரைட்டு கொடுக்கணும் அப்படிங்காங்க, கோர்ட்டு கேஸ்லாம் வருது. எங்களுக்கு ஒரு டவுட்டு, ஒரு பாட்டுங்கும் போது இசையமைப்பாளர் மாத்திரம் இல்லை, பாடகருக்கும் அதில் பங்கு இருக்குது. அப்படின்னா நீங்களும் காப்பி ரைட்டு அதில் உள்ள ஷேர் கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்டேங்குது? இது 1950ஸ்லேயே கண்டசாலா ஐயா, டிஎம்எஸ் ஐயா அவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்பாட் பேமெண்ட் கொண்டு வந்தாங்க சார். அந்த ஸ்பாட் பேமெண்ட்ன்றது நீங்கள் கொடுக்குற 10 ரூபாவோ அப்போது பேமெண்ட்டு 15 ரூபாவோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ராயல்ட்டி ரூபத்தில் வருஷத்துக்கு 25 காசு 30 காசு வாங்குறத விட அந்த 10 ரூபாவோ 15 ரூபாவோ ஒரே வாட்டி கொடுங்க அப்படின்றது சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பட் லேட்டஸ்ட்டாக நமக்கு 90ஸ்லேருந்து இஸ்ரா, இந்தியன் சிங்கர்ஸ் ரைட்ஸு சொசைட்டி அப்படின்றது பாம்பேயில் ஆரம்பித்து இப்போது அது வந்து நல்ல ஒரு அனூப் ஜலோட்டா அவர்கள், சோனு நிகம், உதித் நாராயண், எல்லோரும் ஆல் சிங்கர்ஸ், அண்ணன் எஸ்பிபி அவர்கள், யேசுதாஸ் அவர்கள் எல்லோரும் இருந்து அது வந்து ஆக்டிவாக ஒரு 10 வருஷமாக போயிட்டுருக்கு. பட் அது மூலமாக ராயல்ட்டி ஒரு 2 வருஷமாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் ஆக்சுவலி அப்போது அந்த சிங்கர்ஸ் விலகினதுனால தான் உங்களுக்கு மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், லிரிக்கிஸ்ட் 3 பேருக்கு தான் இந்த ராயல்ட்டி ஐபிஆர்எஸ், இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டிலேருந்து போகுது. இப்போ வரைக்கும் அதுதான் நடக்குது. இஸ்ரா ஒரு ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 வருஷமாக அதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ராயல்ட்டிஸு வருங்காலத்தில் எதிர்பார்க்கலாம். சுரேஷண்ணா, நீங்கள் ஹீரோவை பண்ணிகிட்ருக்கீங்க, தொடர்ந்து ஹீரோவை பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த படத்தில் வந்து 3 பசங்களுக்கு அப்பாவை நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஹீரோவாக பண்ணுறவங்க ஒரு படத்தில் 3 பசங்களுக்கு அப்பாவை நடிச்சாங்கன்னா அடுத்து வரக்கூடிய படங்கள் அதே மாதிரி வரும். நீங்கள் நடிக்கிறப்ப அதை யோசிச்சிங்களா? இல்லை, இந்த படம் அப்படி இருக்காது. அதை படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அது உண்மையிலேயே அந்த பசங்க என் பிள்ளையா அப்படிங்கிற சப்ஜெக்டில் பல விஷயம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா, படம் பார்த்ததுக்கப்புறம் இதோட பதில் உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் விசித்திரனில் வந்து ஒரு பிள்ளையோட அப்பாவை பண்ணியிருப்பேன். ஒரு நடிகன் வந்து 70 வயசு நடிக்கிறானா இல்லை 20 வயசு நடிக்கிறானா அப்படிங்கிறது கிடையாது. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நம்மளுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸாக கிடச்சிச்சின்னா நான் 100% நடிப்பேன். தாத்தாவை கூட நான் கேரளாவில் ஒரு படம், என்னோடய ஃபஸ்ட்டு படம் 70 வயசு கிழவனாக நடிச்சிருப்பேன். வயசான ஒரு மாதிரி நான் நடிச்சிருப்பேன். அதே இதில் யங்ஸ்டரும் நடிச்சிருப்பேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா எது வேணாலும் நடிக்க தயார். ஆனால் இப்போ சொல்லணும்னா WHO ஒன்று சொல்லுதுண்ணே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று சொல்லுது, 13 வயசுலேருந்து ஒரு 17 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களை பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த போதைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லுது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு பெற்றோர்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த குழந்தை என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதே தெரியும். ஏன்னா அவன் நார்மலாக உங்களை கடந்து போய் படுப்பான், உங்களை கடந்து போய் சாப்பிடுவான், உங்களுக்கு தெரியாமல் டிவி பார்ப்பான். அவன் டிவி பார்க்குறப்பையும் அவன் சாப்பிட்றப்பையும் தூங்குறப்பையும் அவன் என்ன டோனில் அவன் தூங்குறான்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ பெற்றவங்களுக்கு அந்த ட்ரக்கை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான், அவன் என்ன மூடில் இருக்கான்றதே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ அது மாதிரி விஷயங்கள் தானே இது, தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். இது மாதிரிலாம் ட்ரக் இருக்குது. அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பார்த்தீங்கன்னா, இப்போ
காப் சிரப் இருக்குது, ஒரு 5 ml குடிக்கலாம். அது 10 ml குடித்தா ஏன்டா 10 ml குடிச்சேன்னு கேள்வி கேட்கணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதானே. ஆமாண்ணா, கோட்டர் குடிக்கலாம் அப்படின்னாண்ணே, கோட்டர் குடிக்காதுன்னு சொல்லி அனுப்பணுண்ணே. லாஸ்ட் கொஸ்டின் டைரக்டர் சார். இல்லை அதில் என்னன்னா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, அது வந்து பணக்கார விட்ட பிள்ளைங்க தான் ட்ரக்ஸ் அடிக்கும், ஏழை விட்ட பிள்ளை அடிக்காது, மிடில் கிளாஸ் பிள்ளை அடிக்காதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போல்லாம் வந்து ஆக்சஸ் யார் வேணாலும் கன்சியூம் பண்ணுறாங்க. என்ன அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளுக்கே தெரியாது, வீட்டில் வருவாங்க, ஏன்னா சில குடிச்சிட்டு வந்தால் பெற்றவங்க கண்டுபிடிச்சிடலாம் ஸ்மெல்லு வருது அப்படின்னு. ட்ரக் அடிச்சுட்டு வந்தால் உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அது சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், கண்டுபிடிக்கவே முடியாது. அத்தனை வகையான ட்ரக்ஸ் இருக்குது. அதை பற்றி அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலாகவும் நம்ம சப்ஜெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம வந்து இப்போ ஃபெவிகால் இருக்குல்ல, 2 நிமிஷம் மோந்திங்கன்னா தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ அது நம்மளுக்கு வைக்க மாட்டோம், சில பேரண்ட்ஸுக்கு தெரியும், வைக்க மாட்டோம், டே அதை எடுத்து ஓரமாக வச்சிடணும். அது மாதிரி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறார். தட்ஸ் இட். சொல்லமா நீ எங்கே போகிறது தெரியும். லாஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். டைரக்டர் சார், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. யா த ட்ரெய்லர் வாஸ் குட் அண்ட் ஆல்சோ சாங்ஸ் வேர் குட். இது வந்து சிவகார்த்திகேயன் சாரும் கார்த்தி சாரும் ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணா, அவங்களுக்கு வந்து ட்ரெய்லர் போட்டு காமிச்சிங்களா? வாட் வேர் த கமெண்ட்ஸ்? மேடம் காட்டினோம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, படம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க மேடம். இது ஒன்று நன்றி நன்றி. சார் இயக்குனர் சார், என்ன சொல்லுங்கண்ணா. காளானில் போதை இருக்குது, அதை ஒழிக்கணும்னு சொல்லி இப்போ படம் எடுத்து வச்சுருக்கீங்க. நம்ம நாட்டில் பொருளை விட மத போதையும் ஜாதிய போதையும் இப்போ அதிகமாக இருக்குது. அதை ஒழிக்கிறதை பற்றி அடுத்த படம் எடுப்பீங்களா சார்? ஆனால் எனக்கு அந்த வயசு கிடையாதுண்ணே. நான் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம கேள்விகள் கேளுங்க, நம்ம பதில் சொல்லலாண்ணே. நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு படம் காட்டுறேன், பாருங்கள், படத்துலேருந்து கேள்வி கேளுங்கண்ணே. தேங்க்யூ.